ஒரு பெரிய காட்டுல புதுசா ஒரு யானை வந்துச்சு. அது முன்னாடி இருந்த காட்டுல இருந்து துரத்தப்பட்டு இங்க வந்ததால நான் தான் ராஜா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இங்க வந்து தங்கிச்சு. அதே காட்டுல 2 மான்கள் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒன்னு பேரு மணி, இன்னொன்னு பேரு தேவி. இவங்க 2 பேரும் எப்பவுமே பிரியாம ஒன்னாதான் இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க 2 பேரும் நிலா மேடைய நோக்கி நடந்து போனாங்க. கொஞ்ச தூரம் போனதும் ஒரு குரங்கு பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு நரி மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நரி மனசுல இது நல்லா சாப்பிட்டு முடிச்சதும் இத பிடிச்சா எனக்கு நல்ல சாப்பாடுன்னு நினைச்சிச்சு. அதை மணி, தேவி 2 பேரும் கவனிச்சாங்க. ஏய் குரங்கே, சீக்கிரம் ஓடு, உன் பின்னாடி நரி இருக்குன்னு கத்தினாங்க. குரங்கு திரும்பி பார்த்ததும் ஐயோ, உண்மையிலேயே நரின்னு பயந்து ஓடிடுச்சு. நரி கோபமா, நீங்க பண்ணது சரியில்லை, இதுக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த யானை அந்த பக்கம் வந்துச்சு. அடடே, இவ்வளவு பெரிய ருசியான மான்கள், ஒன்ன பிடிச்சா 3 நாளைக்கு சாப்பாடு ரெடின்னு நினைச்சு அவங்க மேல பாய்ந்துச்சு. மணி, தேவி 2 பேரும் பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. தேவி சொன்னுச்சு, இப்படியே ஓடுனா நம்ம செத்து போயிருவோம், 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கலாம்னு. சரிதான்னு மணி ஒத்துக்கிட்டுச்சு. 2 பேரும் திரும்பி யானையை நோக்கி வந்தாங்க. யானை பயந்து, அடடா, இவங்க என்ன பயப்படலையேன்னு நினைச்சு அங்கிருந்து ஓடிடுச்சு. மணி, தேவி சந்தோஷமா நம்ம ஒன்னா இருந்ததால தப்பிச்சோம்னு சொன்னாங்க. இப்படியே அவங்க நட்பு எல்லாருக்கும் பிரசித்தமா இருந்துச்சு. ஒரு நாள் அந்த நரி மணி வீட்டுக்கு வந்துச்சு. மணி, உன்கிட்ட ஒரு முக்கிய விஷயம் சொல்லணும்னு ஆரம்பிச்சுச்சு. என்னன்னு மணி கேட்டுச்சு. தேவி இன்னொரு மானோட பேசிக்கிட்டே இருந்துச்சு. உன்னை பத்தி தப்பா பேசுனான்னு பொய் சொன்னுச்சு. என்ன பேசுனான்னு மணி கேட்டுச்சு. உன்னை விட நல்ல நண்பன் வேணும்னு சொன்னா, நீ அழகில்லன்னும் சொன்னான்னு நரி போய் சேர்த்துச்சு. மணி மனசு உடைஞ்சு போச்சு. இத்தனை நாள் என்கிட்ட உண்மை சொல்லலையான்னு வருத்தப்பட்டுச்சு. நரி சொன்னுச்சு, நீ வேணும்னா சொன்னா புது நண்பனை சந்திக்க வச்சிடுறேன்னு. மணி ஒத்துக்கிட்டுச்சு. சாயங்காலம் நரி மணியை ஒரு குகைக்கு கூட்டிட்டு போச்சு. அங்கதான் உன் புது நண்பன் இருக்கான்னு சொன்னுச்சு. அந்த நேரம் குகையிலிருந்து அந்த யானை வெளியே வந்துச்சு. சூப்பர்டா நரியே, நீ எனக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டன்னு யானை சிரிச்சுச்சு. மணி அதிர்ச்சி அடைஞ்சிச்சு. நீ என்ன ஏமாத்திட்டியான்னு கத்துச்சு. அந்த நேரம் தேவி வேகமா ஓடி வந்துச்சு. அது யானையை மோதுச்சு. யானை தள்ளி விழுந்துச்சு. தேவி சொன்னுச்சு, நரி சொன்னதை நான் நம்பல, உன்னிடம் எல்லாம் சொல்லிட்டேன், அதனால தான் உன்னை காப்பாத்த வந்தேன்னு. மணி கண்ல கண்ணீர் வந்துச்சு. நீதான் என் உண்மையான நண்பன்னு சொன்னுச்சு. 2 பேரும் சேர்ந்து நரியை துரத்தினாங்க. நரியும் யானையும் காட்டை விட்டு ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் மணி, தேவி 2 பேரும் இன்னும் வலிமையான நண்பர்களா வாழ்ந்தாங்க. உண்மையான நட்பை உடைக்க போய் முயற்சி பண்ணினா அது தோல்வியில தான் முடியும்.